இந்த மாங்கோட்டை உரிமையா அடுத்த மேடையில் உன்னை நான் முன்னாடி பார்க்க கூடாதுடா. மாங்கோட்டை என்பது ஒரு புனிதமான கிராமம்டா. அந்த கிராமத்திலே எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். நீ உள்ள வந்து சித்திரப்படுத்துற. ஒரு நாளைக்கு 75 ஃபோனை என் பொண்டாட்டி கூட எனக்கு அடிச்சது இல்லைடா. ஃபோனை அடிச்சு விட்டு நம்பரை சேவ் பண்ணி வை, ஒரு ஆட்டமுக்கு அனுப்புகிறேன், இந்த தண்டி தொடையை அனுப்புகிறேன், அன்னைக்கு ஒரு நாள் சட்டியை அனுப்புகிறேன், முண்டமாக அனுப்பு உடனே குளிச்சுக்கிட்டு. நான் அதை பார்க்க வாடா வந்தேன். அண்ணே ரொம்ப சித்திரவதை அண்ணே. இதில் சில பேர் சொல்லி எம்கேஆர் வர வர பெரியாள் ஆகிட்டான்னு ஃபோன் எடுக்க மாட்டேன். உண்மைதான், பெரியாள் கிடையாது ஐயா. இன்னைக்கு சொல்கிறேன், என்னுடைய நிலைமை இடத்துல யாராவது இருந்தீங்கன்னா உசுரோட இருக்க முடியாது. அவ்வளோ சித்திரவதை. அங்கே அன்பாலயத்தில் அத்தனை பேரை வச்சு பார்க்குறமே, அது எனக்கு மன நிம்மதியை தந்துச்சு. இப்போ மன அழுத்தத்தை கொடுக்குது. அங்கே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக, உனக்கு கோழிக்கறி பிடிக்காது, உனக்கு ஆட்டுக்கறி ப்ரெஷரு, உனக்கு மீன் பிடிக்காது, அம்புட்டி நான் செய்கிறதுக்குள்ளே தலையன் காரத்தை வைக்கணும். என்ன பண்ண சொல்கிறேன்? அன்பாலயத்தில் அத்தனை பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்க ஆளுக பூரா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு சொல்லிட்டு பேசாமல் அவன் தட்டில் சாப்பிட்டுக்கிறாங்க. இதில் நான் ஒன்று சொல்கிறேன், அனாதை இல்லை நடத்துகிறது ஆளுகள்லாம் பாதம் தொட்டு கும்பிட்றேன். இது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். உதவி செய்கிறது இப்போ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வருஷம் ஒரு 500 மாணவர்களை படிக்க வைப்போம், அவங்களுக்கான சைக்கிளை வாங்கி கொடுப்போம், என்ன வேணால் ஏற்றுக்கிறோம். சூப்பர்ண்ணே. ஆமாம், இது எல்லாரும் நடக்காதுன்றீங்களா? ஒரே விஷயம், ஒரு ஆள் பிரபலியமாக வர்றேன்னு வைவேன் நடிப்பில், இந்நேரம் நான் என்ன ஆளுங்கன்னு கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த உலகம் அழிஞ்சா தாண்டா அந்த ஜாதி அழியும். தமிழன் என்ற ஒரு ஜாதி தான், ஜாதியே கிடையாது. யார் சொன்னா ஜாதி இருக்குன்னு? எங்கள் அண்ணன் எங்கனை விழுந்துச்சுன்னா தூக்குறது நான் தான். அங்கே தூக்குற ஆள் வந்து அடிவட்டு வெட்டிக்கிட்டு கிடக்கும் போது தூக்குறேன், நீ என்ன ஆளுப்பா டம்முன்னு ஓட்டு அங்கனே எரிச்சிரு. அண்ணே உண்மையா இல்லை, நான் உண்மையை தானே பேசுகிறேன், உண்மைதான். ஆனால் சாதி மதம் அப்பாற்பட்டதான் அந்த தமிழனும். ஆனால் என்ன ஜாதி என்று தெரியாமல் நெல்மணியை விளைய வச்சு அதை அரிசியாக தந்து அத்தனை பேர் தானே சாப்பிட்றேன். அப்போ இங்கே சாதியே கிடையாது. விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம், விவசாயத்தை பற்றி இளைஞர் சிலைய சமுதாயத்தை தெரியுமா? தெரியாது. அவங்க அப்பா போய் வயக்காட்டில் கொள்ளையில் போய் தண்ணி வாய்ச்சிட்டு வரான்றார். இவன் போய் தண்ணியாக வாய்ச்சினேன், ஒரு வெட்டி விட்டு உடனே சுமிதா எங்கடா இருக்கு? பாத்ரூமில் இருக்கேன், குளிக்கும் போது வீடியோ கால் வாடா. இங்கே பார்த்தா அடுத்த வயக்காட்டில் பாஞ்சிக்கிட்டு இருக்கேன் தண்ணி. என்னது என்னாச்சு? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடக்கூடிய தாய்மார்கள்லாம் தன் பிள்ளை எப்படியாவது படித்து பெரியால் ஆகிவிடுவான், நாம் கஷ்டப்படக்கூடிய நிலைமையை அறிந்து இவன் நாளைக்கு கஞ்சி ஊற்றுவான் என்று கண்கலங்கி பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு அனுப்புறிய. ஆனால் பள்ளிக்கூடத்து பயில ஊரம் 12 ஆனவனே பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூரா பெருமை, ஏய் ஓ ஆள் அழியில் புற கொடுத்துச்சுடா, ஏய் விட்டுறேன். ஓ ஆள் பென்சில் கொடுத்தா என்னடா ஓ ஆள்? காதல் என்பது 21 வயசுக்கு வரும்போது வருவதான் அனுபவ காதல். பிஞ்சு வயதிலேயே பழுத்து விட்டு பெத்ததாயுதப்பன் சொல்லி கேட்காம கூட்டிகிட்டுலாம் ஓடுறீங்க இன்னைக்கு. அந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. உங்களை 10 மாதம் சுமந்து ஈரம்பு கடிக்காமல் உங்களுக்காக விறகு வெட்டி நிமிந்தால் வேலை பார்த்து சித்தால் வேலை பார்த்து கடின விவசாய வேலை பார்த்து உங்களுக்காக காப்பாற்றின தாய் தகப்பனை மறந்து விடாத இளைய சமுதாயம். தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அருமை தெரியாது அண்ணே. அவங்க இல்லாதப்பதே அருமை தெரியும். எத்தனை பேர் பாசத்துக்காக ஏங்குறிய இந்த தமிழகத்தில். நான் உங்கள் எல்லாத்தையும் பாதம் தொட்டு கேட்குறேன், குடியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறுத்துருங்கண்ணே. அரசாங்கம் வைக்கத்தான் செய்ய அண்ணே, அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு இடத்துல பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா பைக்கில் வர்ற அத்தடி தண்டி பள்ளமாக இருக்கு, மாற்றுப்பாதை எதுன்னு கேட்டு போகிறது இல்லையா? அதே மாதிரி மதுக்கடையை நினைத்து விட்டால் நீ நல்ல ஒரு மனிதனாக வாழலாம். ஊட பேசினா காதை பிடிச்சி கடிச்சு விடுவேன், பேசாம உட்கார. இந்த வந்துட்டேன் சூத்தியம்பட்டி ஊரை கிடக்கிறது. சரி சரி பார்த்துப்பா. என்னைக்கு நீ நெஞ்சில் ஊற்றி விட்டு போறியோ? வேணாமடா. டேய் ஆறுமுகம் தானே? ஆறுமுகம் சரி போ. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். முதல் 150 200 வந்தேன், இப்போ 500 வந்துட்டேன். அடுத்த வருஷம் 1000 எதிர்பார்க்குறேன். ஆறுமுகம் குடிக்கக்கூடாதுப்பா, ஒரே தான் குடிச்சுட்டு படுத்துருப்பா குருண மரத்தை போட்டு. அண்ணே எம்கேஆர் அன்பளியத்துக்காக அம்பளிப்பு கிங்கினி சாந்தார்
என்னடா அந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கா? ஒரு சேவலை அறுத்து வச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிப்போமாடா. வாசகம் பூரா என்னை உதிரே உதடா. கிங்கினி உம்பும் கலைஞர் சாந்தார் அண்ணாமலை வீரபாண்டி சார்பாக 201. என் தாய்மார்களே, நகைச்சுவைக்காக நான் பேசுவேனே தவிர பெண்கள் இல்லைன்னா நம்ம இல்லைன்னே. நம்ம காடே பரிதேசம்னு போயிடுறோம். நிறுத்து, என்ன பெண்கள் இல்லை, ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் இல்லை. அப்படியா ராஜா? நீ கல்யாணம் பண்ணாமல் இரு, அது மட்டும் கப்ளிங் திடுறேன். பெண்கள் இல்லைன்னா மயில்களுக்கு சேலையை கட்டி விட்டு அங்கேயே சுற்றி சுற்றி பார்ப்பேன். ஒரு மாதிரியா இருக்கடா என்னடா. பெண்கள் தான். பெண்கள் இல்லற வாழ்க்கைக்கு மட்டும் பெண்கள் கிடையாது. நம்ம வெளியில் வேலைக்கு போயிடுறோம். நம்மளுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொண்டு, வீடையும் பார்த்து கொண்டு, நம்மளுக்கு தலைவலி காய்ச்சல் என்றால் பதறி எடுத்து ஓடி நமக்காக வாழக்கூடிய ஜீவன் யாருன்னா தாய்மார்கள் தான். சொல்வார்த்தை கேட்ட காலம் அந்த காலம். எங்கள் ஐயா கலிச்சேரி வயக்காட்டில் உழுதுகிட்டு இருப்பாரு, நான் உழவு கட்டியை மிதிச்சுக்கிட்டு இருப்பேன். கோடாங்கி அம்மா எங்கள் ஐயாவுக்கு பிறந்தவன் தான் அவன். ஆமாம் ஆமாடா, பாட்டேன் பூட்டேன் எனக்கு பிறந்ததே அவன். அவன் தம்பின்னு அண்ணன். சரியா போச்சா? இப்போ தேன் சொத்துக்கு உள்ளே வந்துடுவான் பாரு. சொத்தை பிரித்து கொடுறாள் எனக்கு காரை உடப்பனான்ட்டுவேன். இதில் எங்கள் ஐயா கேட்பார். ஐயா பழைய பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டுக்கார அம்மா என்ன வெஞ்சனம் கூட்டு வைக்கணும் கேட்குமா கேட்காதா? கேட்க. வயக்காட்டில் இருப்பார், வந்து கேட்க. ஏங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன் அனிதா அப்பாய் என்ன வெஞ்சனம் வைக்க, என்ன கஞ்சி ஆச்ச? அவர் சொல்லுவார், துவை அரைச்சி கருவாடை பொறிச்சு வை. சரிங்க வேமா உழுதுட்டு வாங்க சமைக்கும். இப்போ புருஷன் போய் பொண்டாட்டி கேட்கட்டும், ஹலோ என்ன சாப்பாடு? உடனே பொண்டாட்டி, என்ன சாப்பாடு வச்சா நீ சலுப்புடுவ? இல்லை நீ பொழைச்ச உழப்புக்கு என்ன மசுறு வச்சா தும்ப? இருக்கிறத திங்கிறியா சட்டு முட்டியை தூக்கி போட்டு ஓடிக்கவா? உடனே இவர் கூகுளில் ஒரு ஃப்ரை ரைஸ் பார்சல் டுபுக். கேட்ட காலம் மாறிக்கிருச்சு. ஒரு அறை தான் விடுவார் எங்கள் ஐயா. என்னடி கண்டாலும் மலை போறே அப்படின்னு ஒரு அடி அடித்தோடனே எங்கள் அப்பா தான் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு, இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, நான் 4 வெள்ளையே பெத்து பாட உழைஞ்சேன், என்னைய நினச்சி இந்த பைய அடிக்கிறானே. சாயந்தரத்தது தனியாகவே உட்காந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடும். இப்போ பொண்டாட்டியை அடித்தோம்னா பொண்டாட்டி போய் சேலையை கழட்டி விட்டு ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு உக்காலை கராத்த உள்ள வந்துக்கிட்டு உங்களை அடிச்சு கட்டில் போட்டு நெளிச்சோடனே புரிஞ்சு எப்படி வர்றேன் என்னன்னே கரிச்சாம என்ன ஒரே கும்பு தான். ஏன்னா காலங்கள் அப்படியே மாறிக்கிருச்சு. ஆனா என்ன காலங்கள் மாறினாலும் இந்த கோயில் குலத்தை கையெடுத்து வணங்குவதில் என் தமிழன் சலித்ததே கிடையாது. சாமி பாரு என்னன்னே தெரியாம ஏன் இப்படித்தான் சண்டை இழுத்து விட்டுருவாங்க. பகலில் சண்டை நடக்கும். சண்டை நடந்து அப்படியே கூட்டம் போட்டு ராஜி பண்ணிட்டா 2 பேரும் அடிச்சுட கூடாது, வாங்கடா சித்த பக்கம் பெரிய பக்கம் அசிங்கம்டா சேர்த்து வச்சுருவாங்க ஊர் பெரிய ஆளுங்க. சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வரையான் பாரு, மும்பிட்டு காணா இருப்பேன். வந்து கேட்பேன் என்ன பிரச்சனை? இல்லை அவனை அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க ராஜி ஆகிட்டாங்க, இவன் கிளப்பி விடுவான் பாரு, இன்னைக்கு அவனை வெட்டாம விட மாட்டான்டா. நான் அறுவாலை தூக்கிட்டு போயிடுவேன். அங்கிட்டு 4 பேர் வந்தவனே அப்படியே சீமக்கரை பக்கம் போயிடுவேன். உன்னைய புதுக்கோட்டில் பார்த்துக்கிறேன்டா. ஐயா யாத்தா இந்த அண்ணன் பொண்டாட்டி இருக்கியாத்தா இருந்து என்ன வெள்ளிக்கிழமை நல்லா தலை ஒழிச்சு விட்டு உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிருத்தா. அடிச்சுட்டேன்னா உனக்கு வேலை முடிஞ்சிச்சு, உனக்கு வேலை முடிஞ்சு, எனக்கு வேலை முடிஞ்சு. அண்ணன் இந்த வெதர் எப்படின்னு இருக்க? வெதர் எப்படி இருக்கு? லைட் அடிச்சு பாருப்பா. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இந்த ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணா அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயந்தான வெள பேசலாமா? காசு
காசுக்காக பெண்களை நீங்க திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. 150 நகை ஓடுவீங்களா? 100 ஆடை பற்றி விடுவியா? பிரிட்ஜ் வாங்கி தருவீங்களா? டிவி வாங்கி தருவியா? அது தருவியா இது தருவியான்னு கேட்ட காலம் போய் எங்கனே அது பொண்ணு கிடைக்குமான்னு திடீராக்கிய. இன்னைக்கு பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் அண்ணே வயசு என்னண்ணே 47 நடக்குதுண்ணே. என்னண்ணே இன்னும் கல்யாணம் ஆகலைண்ணே. என்னண்ணே நானும் தேடி பார்க்குறேன். 4 உள்ள தாய் இருந்தால் சொல்லுங்கண்ணே. அதுகளையும் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே கொலை கட்டி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிறேண்ணே. இந்தா இங்கே ஒரு ஆள் இருக்கேன், மாடு புடி மாடு. இப்போ யாரை பார்த்தாலும் கேட்குற கேள்வி அதேன். நம்ம ஊர் பக்கம் எதுவும் கிடைக்குமானே? எது சரக்கா? பொண்ணு தானே. ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, கப்ளிங் கிடைக்கலன்னு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நிம்மதி கிடையாது. சமீபத்தில் எல்லாரும் பேப்பர் பார்த்தீங்களா? முதலிரவுக்கு சென்ற மனைவியை கணவன் அருவாளால் வெட்டி தானும் தற்கொலை. நிறைய பேர் ஆம்பளை ஆளுங்க எப்படா இருட்டாகும் பஸ் நைட்டுக்கு வருவான்னு காத்துட்டு அதுலேயும் உழ வச்சுட்டாங்க. அந்த பேப்பரை பார்த்த அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம். அது சாயந்தரம் பேப்பரை பார்த்து போச்சு. முதலிரவு சென்ற மனைவியை வெட்டி கொன்று தானும் தற்கொலை. அந்த பிள்ளை அப்பாவை கூப்பிடுச்சு, எப்பா ஒரு ரவுண்டு அந்த ரூமில் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. ஏத்தா 60 ரூபா வச்சுருக்காங்க. ஒரு பாட்டில் என்னமோ கருப்பு கலரில் இருக்குத்தான்னு சொல்லியிருக்காரு. அதை தூக்கி வெளியே ஓடுப்பா, கூர்ண மரம் தான் இருக்கும்ப்பா. சரின்னு முதல்வருக்கு போயிடுச்சு. போனவனே போய் பார்த்தேன் ஷோல்டரில் தொட்டிருக்கேன். 4 பேர் கட்டிலேருந்து எந்திரிச்சிருக்காங்க. யாரான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான். நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள், நாங்கள் செக்யூரிட்டி வேலை ஆக்கிறோம் இருக்காங்க. விடிய விடிய முதல்வரவே நடக்காமல் கட்டில் தூக்கி கொண்டு சீமக்கரில் போய் படுத்திருக்காங்க. ஆனால் இந்த உலகம் நினச்சி சிரிக்கிறாப்புல. முதல்வருக்கு போகும்போது வெட்டு பத்து செத்தா டேய் ஒன்றும் டொங்காசு போட்டு கூட சாக்கடா, அதுக்குள்ளே ஏன்டா கொண்ட கண்டாளி மணி என்ன கரத்திலும். அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்திருக்குண்ணே தாங்கண்ணே. இப்போ நீ தான் அந்த மேடையை சாச்சி விட்டு போகிற ஏன்டா கடல் தவளை. ஏயா தம்பி அண்ணே சொந்த வயிறாடா ஐயா. அடா அட கொடை நெளியவே இல்லடா. ஆமா ஆமா. ஏ அன்பு தம்பி அழகு ராமசாமி. இன்னைக்கு வந்து இது 200 ரூபா ஸ்டார்டிங். அடுத்து 2 கோடி தந்துடுவேன். சரி சரி. ஓ உடம்புக்கு 200 ரூபா பத்தாதுரா இருந்தாலும் சரி போ. போய் உள்ள ஆடப்படுத்து கடை அண்ணே வரேன். ஏ அள்ளிட்டானடா இவனுக்கு சட்டி எங்கனடா அடிப்பேன். அது கொஞ்ச நேரத்தில் நீ கொள்ள தெரிஞ்சானே. இருங்க தம்பி, நான் காதூத்துக்கு வரல தம்பி, நாடகத்துக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு போட்டா யாரை எடுக்க சொல்கிறேன்? அங்கிட்டு வரேன் அண்ணே. அண்ணே வீடு கடைசி வீடு இங்கே இருக்கான். அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே கிராமத்துக்காரர்களே. ஐயா ஐயா எல்லாரும் காலையும் விழுகிறையா ஐயா, என் காசை கொடுங்கய்யா, நான் போகிறேன். தம்பி தம்பி போடா போடா போடா. அவனுக்கு வெதரில் எறும்பு அடிச்சு பிடிச்சி போல நல்லா உட்காந்துருந்தேன். ஐயோ ஐயா பின்னாடி இருக்கலாம் உட்காருங்கய்யா. நான் என்னங்கய்யா செய்வேன்? நான் இதுக்கு மேலே உங்கள் காலில் கும்பிட்றேன்ட்டேன். எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 2001 முள்ளூர் வலியாம்பட்டி சபரி தரணீஸ் டிராவல்ஸ் சண்முகம் வெல்டிங் A to Z மாரிமுத்து கட்டிட மேஸ்திரி மணி மெய்யப்பன் சார்பாக 2001. இப்படிக்கு 3 தல முனி கப்ளிங் சீமக்கருவ பாடல். அம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரும்மா, எம்மா உள்ள எல்லாம் நல்லா பாரும்மா, அங்கே ஒளிஞ்சிருக்க அழகுதானம்மா, அடி உள்ள எல்லாம் நல்லா பாரும்மா, அங்கே ஒளிஞ்சிருக்க அழகுதானம்மா, ஓடு உள்ள உள்ள ஏ உள்ள எல்லாம். 2000 ரூபாய்க்கு அவ்வளோதாயா பாட முடியும். அண்ணே இந்த சீமக்கருவை சீமக்கருவ துருந்தான அங்கே இருக்கு,
மோசம் சேர்ந்துருக்கு சீம கருவத்தூர் தண்டி கருவேல புடுங்கலாம் 2000 அவ்வளவுதாங்கய்யா தொங்காசு என்ன கரத்தலும் பொண்ணெல்லாம் கூடிய அண்ணே 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 நான் ஒரு ஜிப்பிப்பாறை வறக்கிறேன் அவுத்து விட்டுருவேன் மருதமணி வருவேன் கட்டவைய அப்படியே கடிச்சு வச்சிருவேன் என்ன கரத்தலும் அண்ணே அண்ணே கிராமத்துக்காரவங்க சொல்றது நியாயம்தான் எல்லாரும் கேட்டுக்கங்க சைடில் நிற்கிறவங்கள இப்படி விலக சொல்றீங்க ஐயா விலகிற அளவுக்கு இடம் இல்லை அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை அண்ணே கோச்சுக்கிறாதே அண்ணே பாவம் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க என்ன செய்வேன் நான் ஏத்தா ஏத்தா பொம்பளை ஆளுங்க முப்பிட்டு இடம் காலியாக கிடக்கலத்தா அது யார்கிட்ட இடம் பட்டா இல்லாத இடமா நெருக்கி வாங்கத்தா தண்ணி குடிக்க மட்டும் குடத்து மேலே ஏறிக்கிட்டு போகிறேன் இங்கிட்டு ஒட்டு ஒட்டு என்னை நாடகத்தை நாளைக்கு வைப்போமானே சரி பண்ணிக்கிடுவோம் நான் என்னென்ன செய்ய என்ன கரத்திலும் பொன்னலம் குடி மேலே காயாம்பட்டி பாப்பான் கொள்ளை பரவாயில்லையே 55ஆம் ஆண்டு பரவாயில்ல 55 ஆடியன்ஸ் ரொம்ப சாச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன் மண்டி ஓட சொல்கிறியா இருந்தே நான் என்னென்ன செய்ய உண்மையிலே இந்த மைசெட்டை ரொம்ப பாராட்டுறேன் ஸ்ரீ முத்துமாரி ரேடியோஸ் மேலே காயாம்பட்டி உண்மையிலே வாழ்த்துக்க உடனே சென்ட்ரேட்டுக்கு ஓடின பற்றியா நீதாயா டிரைவர் உடனே அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் மைசெட்டில் கரண்ட் இல்லை 4 பேர் 4 திசைக்கு ஓடி அரை மணி நேரமாக ஓடி தேடுறாங்க இன்ஜினை காணாம் அப்புறம் தான் ஓனர் சொன்னார் ஓ கடையிலே இருக்குடா இங்கே போங்கடா அப்படின்னு நீ இங்கே தானே வச்சுருக்க இன்ஜினை கவனம் சில ஊரில் இன்ஜினை தள்ளிட்டு போய் அங்கே டிவிஜி பெட்டியை சார்ட் பண்ணி விட்டு போயிடறாங்க நீ அங்கேயே உட்காந்துக்க எதுவும் சொல்ல வேணாம்டா டே இது சரி வராதுடா வரா 55ஆம் ஆண்டு காமன் பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் இன்றைய தினம் மேலே காயாம்பட்டி பாப்பான்கொள்ளை ஊர் பொதுமக்கள் இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகிற என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி எந்த பாட்டு நீங்கள் பாட சொன்னாலும் ஜீச்சி சீரனுனி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அங்கிட்டு போறியா அங்கிட்டு போறியா எந்த பாட்டு பாட சொன்னாலும் பாடும். ஆனால் அது என்ன பாட்டு பாடும்னு யாருக்குமே தெரியாது. தூத்துக்குடி கொத்தனாரு நல்ல பாட்டை கேட்க நாட்டில் ஆள் இல்லை. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு கம்மாயில் பாம்பு என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த MA எல்லாரும் நினைப்பிய MA படித்த பிள்ளை வள்ளி ஓடுதுவார் காலம் எப்படி இருக்குன்னு அவங்க ஆத்தா பென்சில் தான் கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம் MA படித்தா அது வேறு வேலைக்கு போகலாம்ல எதுக்குங்கன்னு வந்து எங்களோட குத்தாட்டம் போடுது. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரம் பூசி இந்த மேடைகளை நடிப்பது எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் அதை அற்புதமான முறையிலே செய்து கொண்டு தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி புதுகை ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு சவளிக்கடை மணிப்பரசு விளக்குறது சாதா பரசு என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த உண்மையிலே மணிகண்டன் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லணும். 8 வருஷமாக நாடகம் இல்லாத வயலுக்கு நான் 2 வருஷமாக அறிமுகப்படுத்தினேன். இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன், பொண்டாட்டிக்கு ஒரு தாலி கொடி வாங்கியிருக்கேன், பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கேன். இந்த காசை எதில் சம்பாரித்து வாங்கினேன்னு தெரியலை. இல்லை இவன் தாண்டா உன்னை கெடுப்பேன்
இவன் பழக்கமே வேணாம். மாங்கோட்டை உரிமையா எத்தனை தடவை தான் சொல்றது, இவனை ஒரு நாளைக்கு கவனிச்சு விடுறா லேசா. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணி. இந்த 4 பேர் மட்டும் இங்கே வாவேன், நீ இறங்கி வீட்டுக்கு போங்கடா. ஒரு ஆள் பெட்டி வாசி, ஒரு ஆள் மிருதங்க வாசி, ஒரு ஆள் ஆல்ரவுண்டு வாசி. ஏன் வேலை வேசத்துக்காரா இருந்தா போடு. அண்ணே நான் எவ்வளோ தானே சமைக்கிறேன், எடுத்து பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி நாடகம் ஓடும்? மாடு என்பது மஞ்சூருட்டு மாடு, எந்த மாடு பாய்ச்ச மாடாக இருந்தாலும் வாடியில் வந்ததுக்கப்புறம் அதனுடைய உரிமையாளர் கயிறு போட்டாருன்னா அன்னைக்கு மாடு விளையாடாது. அடுத்த வாடியில் தான் மாடு விளையாடும். அதே மாதிரி தான் என்னுடைய நிலைமையும். எல்லாரும் அறிஞ்சுக்கங்க. நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் என்ன செய்ய ஐயா, ஊருக்காரவளே காணாமையா. என்கிட்ட நாடகம் பேச வந்தார் மிஸ்டர் நரேன் மேனேஜர், அவரை முதல் லாக் பண்ணி வை, அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணு. தம்பி அண்ணே, உலகத்திலேயே தாய் தகப்பன் தான் உலகம். அதை எடுத்து காட்டினவர் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் பிள்ளையார் சொல்லிவிடக்கூடிய விநாயகப் பெருமான். அந்த தாய் பாடலை ஒன்று பாடி எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே ஆனந்த கண்ணீரோடு உன்னை கைதட்டணும். அம்மா பாட்டு ஒன்று பாடு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. எல்லாருமே கைதட்டலாம். கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம்
என்ன அடித்தாலும் எல்லா பாட்டுக்கும் நீ தான் வாசிக்க போகிற, இல்லை ஜவராஜ்லேருந்து ஆள் வர போகிறாங்களா? ஏன் போதும் சொன்னால் பலவாத்திய மன்னன் எங்கள் அண்ணன். உண்மையிலே நகைச்சுவைக்காக இந்த அண்ணன்கிட்ட விளையாண்டாலும் இந்த அண்ணன்கிட்ட இருக்க திறமை எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அருமையான திறமைக்காரர் உண்மையிலேயே. இந்த மண்டி ஓட்டு என்ன செய்ய போகிறானோ? என்னது சீமக்குருமைக்குள்ள போய் உனக்கு மருமையனாப்பா, பொண்ணை கொடு. டெய்லி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் 2 பேரும் பாஞ்சு உருண்டு காற்றை கடிச்சுக்குங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் என்னைக்கு நாடகத்துக்கு நீ ஓகேப்பா. ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். was சும்மாடா படத்தை மறுபடியும் ஓட்டுவேன்ப்பா. வெம்பா அவன் சீட்டு காசு கட்டுறதுக்காக அடிச்சுக்கிட்டு திரு. போதும்டா, இதுதானே நல்ல அடி. வேற எதுவும் வச்சுருக்கியா? சப்பி விட்டு போ. இந்த வாரு இவன் அவனுக்கு மறந்து போச்சு. என்ன அடிப்போம், அங்கிட்டு போய் ஒன்று அடிச்சு விட்டு வர்றியா? வேற ஏதாவது அடிப்பா, மாற்றி மாற்றி குத்துடா. அதெல்லாம் குத்து பொத்து விட்டு போடா. அடைச்சிருச்சு, கிரகம் பிடிச்சி அடைச்சிருச்சு. கடப்பாறை விட்டு மம்பு இங்கே வரணும். என்னடா ஒரு மாதிரியா தெரியுது? ஏற்றி வச்சு இது பண்றா, முளைக்குச்சி விடுங்கிற மாதிரி. இப்போ வாட்சியலடா அருள், இதை நல்லா வாம பண்ணி நல்லா ஊதும். இதுதான் பொருத்தமானது. மண்டி போட்டு ஊதணும். சங்கில் நல்லா சத்த வந்துச்சு. இப்போ அவனுக்கு குசு தெரிச்சு போச்சு. போதும்டா, ஊத முடியாட்ட மூடிட்டு வை. வேற எதுவும் வச்சிருக்கியா? வேற இல்லைன்னா அவனை கூட தூக்கி தொப்புள்ள ஊதி விடு. போங்கடா, பேப்பாயம் வாங்கிக்கலாம். ஆனால் நாடக உலகத்தில் நம்மெல்லாம் இதெல்லாம் ஜமாளிச்சு காசை வாங்கி குடும்பம் நடத்துகிறவாரு நமக்கு தாண்டா செலவு வைக்கணும். ஓ மண்டையை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு பஸ் நைட் எங்கிட்டு நடக்கும். ஐயா, இந்த 7 பேரும் மட்டும் உள்ளே வாங்கயா.
2 ஊருக்கு போமியான்னு. சண்முகம் செய்தி வெளி இருந்தால் கொடுக்குறா. நான் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது, வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது, வீட்டுக்கு போயிரு சண்முகம். நீ 3 பேர் வாசிட்டாங்க, நீ என்னத்தை வாசிக்க போகிற? இருந்தாலும் 2 குத்து குத்தி விட்டு போ. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் இந்த வயசுலேயே நண்பன் தாளம் போட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலை வணங்குறேன். சண்முகம் ஜீன் தாளம் 2 குத்து குத்து சண்முகம். அப்படி அடிக்கூடாது, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு போட்டு விட்டு போ. கிளி மெஞ்சாரோ ஹரி காச்சாரோ ஆளுமா டோலுமான்னு சொன்னாங்க. ஆளுமா அதுக்கு பாரு பஜனை அடிக்கிற சண்முகம். வேற பாட்டு பாடுறேன். கட்டி போடிடா. இன்னும் கட்டி பிடிக்கவே இல்லை. சரி போப்பா. கட்டி பிடின்னு சொன்னவொடனே பழைய கம்பெனி ஒரு நளினா உடல் வாகு ஒரு ஃபிகர் தோற்றம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வர்ற டான்ஸு அவன் புருஷன் நிலைமை நினச்சே எனக்கு ஈரக்குலையே கருகுது. ஒரு தொடம் மட்டும் 120 கிலோடா. அர்னால்டு மார்க்கண்ட்ரி ரேம் ஸ்டூடியோ இவங்கெல்லாம் என்ன டொலி பண்ணுறாங்க. இலவட்டக்கல்ல தூக்கிட்டு வர்றாடா அவன் வாட்டுக்க. பயங்கரமான இல்லை. ஆனால் ஊற வச்சு 8 வருஷத்துக்கு பழைய சொத்து சாப்பிடலாம். பயங்கரமான பொம்பளை. சிமுண்டு மூடையெல்லாம் ஒவ்வொன்றும் 8 மூடையை அடுக்கி வச்சு படிக்கட்டு ஏறினது மாதிரி. ஆனால் இதில் மருதமணி செத்தேன். காலை தூக்கி போட்டானா கொலை ஆவி அடித்து வெட்டிடும். திருச்சி எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்பாரம். திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி பொண்ணே எனக்கு தரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அவன் நிப்பாட்டி புதுக்கோட்டை போயிட்டே இப்ப நீ அறந்தாங்கிட்ட போயிட்டு இருக்கு. நகைச்சுவை மன்னன் மூத்த அண்ணன், நகைச்சுவை ஜாம்பவான். வெளியிலே வந்து தோன்றியதுடன் மக்களை சிரிப்பில் ஆழ்த்தக்கூடிய அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி அவையில் நாகராஜ் அவர்கள் சித்தி மகனும் மருதங்குடி MC அழகு அவருடைய தவ புதல்வனும் மருதங்குடி சொல்லு பூச்சி பேரனும் சொல்லே மாட்டேன். ஏய் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் ஹெட்மாஸ்டர். பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நான் பூட்டு கதவை திறந்தா தானே போக முடியும். மருதங்குடி வேலுச்சாமி மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டு. ஐயோ இன்றைக்கு பேச்சு வரல, போத ஏறிக்கிருச்சு. அதை கூட செஞ்சுட்டு போறேன்டா. தெளிவாக இங்கே ஒளி அமைத்து பேரும்புகழும் பெற்று வரக்கூடிய ஸ்ரீ முத்துமாரி ரேடியோஸ் மேல காயாம்பட்டி முத்துமாரி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் கணேஷ். அப்போ போடுங்க. அப்போ இது என்னடா சுத்தமே, அதனாலதான் பின்னாடி நிக்கிறியாக்க. ஆம்பளை படம் தூட்டி போயிடான்ட்டு நீ பொழைச்சிக்கிற வேண்டே இல்லை. ஆளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாமானை சேர்த்து வேற மாதிரி பண்ணிடணும்டா. அவர்கிட்ட வேலை ஆகுதுன்னா அவர் நல்லா இருப்பார். இப்போ தூண்டி விட்டோம்ல தூங்க மாட்டாங்க, ஓனரும் தூங்க மாட்டார். அவங்க ஒன்றுக்கு இருந்தாலும் பின்னாடியே போவார், எதுவும் காயில் எதுவும் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நல்ல மனிதன் இந்த முத்துமாரி சவுண்ட் சர்வீஸ் ஓனர்ன்னு சொல்கிறேன். சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பத்தியா. அப்படி மனிதர்கள் தான் தன்னிடம் பணிபுரிந்த அந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனிதன் முத்துமாரி.
4 தடவை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா காசு ஒன்ட்டு இல்லை நகட்ட மாற்றவாரு காசு லேசா உள்ள பிதுங்கினதே அமுக்குறாப்புல தான் தெரிஞ்சிருமோ 500 தாள். இதுல நீங்க நினைச்சு பாருங்களேன், காசு கொடுக்கிறவன் பெரும்பாலும் பேச மாட்டேன். சாப்பிடுங்க பாப்போம், என்ன வேணாம் பாப்போம் அப்படின்றேன். இந்த காசை கொடுக்காம வச்சிருப்பேன் பாரு, அவன் தான் பலகாரம் வேணுமா எடுத்துக்கோங்க, நம்மளும் எடுத்துக்கோங்க, டீ சாப்பிடுங்க, வடை நல்லா இருக்கேன், இட்லி சாப்பிடுங்க, சோறு சாப்பிடுங்கன்றேன். இருங்க ஒரு ஃபோன் வருதுன்னு அங்கிட்டு போயிடுவேன். கடைசியில் இவங்க சாப்பிட்டு விட்டு அவன் எப்படா வருவேன்னு டேபிளில் துடைக்கிறேன் முதற்கொண்டு வரிச்சு பார்ப்பேன். வந்துட்டான் நான் வந்துட்டேன். என்னைய நிறைய பேர் ஏமாத்திட்டாங்கடா. அன்னைக்கெல்லாம் என் சொந்த பெரியப்பா, நான் சின்ன வயசில் அடே மைனேன்ட்டார். என்ன வரிப்பா சந்தை கடைக்கு வந்தீங்களா? ஆமாடா ஆடு வாங்க வந்தேன். ஆமாம் வரிப்பா நானும் ஆட்டை பிடிச்சிட்டே வந்தேன். வாடா மைனே சமுசா சாப்பிட்றா, அதை சாப்பிட்றான்ட்டார். சரிடா மைனே அப்படின்னு பஸ் ஏறி போயிட்டேன். காசு இல்லை. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற, கழிச்சிரி கண்ணம்மா என்ன விட்டாங்க அப்படிலாம் இருக்கும். தம்பி என்ன மணிகண்ட லூஸ் ஆகிட்டான்டா, ஒன்னேட்டு எழுதி வச்சது போவேன். பேசாம எதில் விட்டேன் வாயில. இப்போ சொன்னேனடா இதாண்டா தகும், குடும்பத்தை கெடுத்து விடாம. கொட்டகை அமைப்பு என்னது கொட்டையா? மாரிமுத்து கும்மாங்குளம். மாரிமுத்து யாருப்பா அதில்? கும்பங்குளமா? கும்பங்குளம் மாரிமுத்து. நீ உன் தலைமுறைக்கு நீ பொழைச்சிக்கிடுவேன். இந்த துணியை கொண்டு போய் ஏரியில் போட்டு அலச கொண்டு வந்து மாட்ட உன் பேரம்பேத்தி காலத்தில் பொழைச்சிக்கிறோம். நீ சென்ட்ரிங் வேலை தான் பார்க்குறியா? அப்போ 2 அடப்பு விட்டுருந்துச்சடா உள்ள. ஐயா லேசா கீழே முட்டு பாரியா. உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, எங்கள் ஊர் பக்கம் திடீர்னு நாடகம் வச்சு மேடை அமைக்க சொன்னால் அவன் சென்ட்ரிங் பழம் அடைக்கிறவன். அடைச்சி வச்சுட்டு கீழே 4 பேர் முட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தெரியலை. படுத்துட்டாங்க, முட்டு விளையிருச்சு மேடையோட. தாடி இந்த உடம்புன ஆடின டான்ஸை காணாம். உள்ளே போயிட்டா அவங்க 4 பேரும் போதையில் இருந்தவே அவங்க விட்டாங்க. கிச்சு கிச்சு கடைசியில் முட்டை நிமித்தாங்க, அவளுக்கு மூட்டு. இவன் பார்க்குறியா இன்னைக்கு விலகுமா? அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்போ வெட்டியை தூக்கிட்டு உள்ள வரையா? அப்படி உள்ள இவன் அண்ணன் சொல்கிற மாதிரி நடக்கும்னு வெட்டியை தூக்கிட்டு உள்ளே போகணும். மேடை உள்ளே போகணும், டான்ஸ் இருக்கக்கூடாது. அவன் போயிருந்தான், அவன் மண்டையை போடுது. போடா கேவல போல. கொட்டை அமைப்பு அன்பனோட நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற எந்த பேரும் சொல்ல வேணாம், இவன் ஒரு ஆள் போதும் நாடகத்தை கெடுக்க. அவன் பேர் முருகன் தானே சொன்னேன், அப்புறம் பூச்சி முருகன் சொன்னேன். சாதா முருகன் தான்டா. இவனுக்கு நம்மன்ட்டும் போலடா. இவன் கொந்தளிக்கிறேன், பேரை சொல்லாட்டா காத்த கடிச்சு போடுவேன். யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற சொல்லவாடா ராமநாதபுரம் மாவட்டம். தெரியல ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணில் மைந்தன் அன்பு தம்பி கடுத்தேன் முருகன். முருகன், முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எத்தனை ஊர்களில் என்ன கரைச்சல் நடந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு கோமாளி. இந்த கோமாளியை வர சொன்னது மேலே காயாம்பட்டி பாப்பான் கொள்ளை ஒரு பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். எங்கள் வாத்தியார் பேரை சொல்லாமல் நான் எந்த மேடையிலும் போக மாட்டேன். விருதுநகர் மாவட்டம். ஐயோ ஏன்ப்பா குடியை கெடுத்து விட்டியே? அடே என்ன சூத்தியம்பட்டி எங்கள் அண்ணன் முருகேசனே கேட்டியா? போயிட்டு எம்கேஆரை வர சொல்கிறா. அப்போ நான் போகிறது நல்லது. நான் கேரளாவுக்கு போகிறேன், போய் தேங்காய் உரிச்சாது பொழைச்சிக்கிறேன்டா. ப்ரோ நான் தான் ப்ரோ எம்கேஆர். உள்ளே இருக்கவே மருதமணி. நம்ப மாட்டியா? டேய் சூடத்தை பற்ற வச்சு சத்தியம் பண்ணுறேன் வரா. என்னடா அது குடியை கெடுத்து விட்டு எடுத்தோடனே வரும்போதே தெரியுமே. கணேஷ் உண்மையிலே உன்னை காசை வட்டி போட்டுருன்றா. என்ன கணேஷ் நீ ஒரு நாடகம் நடக்குதா? நான் வேற எங்கிட்ட மாற்றி வந்து உழைச்சிட்டேனாடா. எனக்கு உண்மையிலே கிறுக்கு பிடிச்சிச்சப்பா. வண்டியை திருப்ப சொல்லு.
என் டிரைவர் ஆத்திர வருஷத்துக்கு எழுப்புனா எந்திரிக்க மாட்டேன். ஏன்னா அவன் டிராக்டர் ஓட்டினவன். பிஞ்சக்காட்டில் 4 ரவுண்டு அடித்து அன்னைக்கு ஏன்டா திருப்புறேன்றேன், வயக்காடு உழுக வரலையான்றேன். அவன் உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னைக்கு என்னை கொண்டு போய் ராமேஸ்வரம் கடலில் கொண்டு போய் விட போகிறானோ. அண்ணே அண்ணே இருண்ணே அண்ணே, நான் எம்கேஆரும் கிடையாது, நாரதனும் கிடையாது. நான் சிலிண்டர் ஓட வந்தவேன். ஊருக்காரங்க பேச சொன்னாங்க, பேசிட்டு போகிறேன். அண்ணே நல்லா இருப்போம். உடனே 4 ஊரா சொன்னேன்னா என் பேர் என்ன ஆக மாட்டேன், வேற மாதிரி தேடிச்சாங்க. என்னைய வளர்த்து நாட்டிலே ஒரு கோமாளியாக வளவாடா, நீ வள வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யடா என்று நாடக பாடத்தை எழுதிவிட்டு மறைந்தார் என் வாத்தியார். வாத்தியார மணின்ட்டானே, அவர் இல்லை, இருந்திருந்தா நாட்டுக்கிட்டு இருப்பார். விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம், ஏன் நான் வீர சொல்லலடா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு பிறந்து வந்தவன். கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ன புதியமான புனிதமான, ஐயோ அவன் லூசா, அவன் திருக ஆரம்பிச்சிட்டியா. அப்போ திருகுனா தாண்டா பயிற்சி எடுக்க முடியும். திருகு அந்த மஞ்சளாக இருக்குல்ல, அதை இழு, அதை நிப்பாட்டுறதாடா. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு திரைப்பட நடிகர் அடியன் ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் தான் என் தாய் தகப்பன் வச்ச பேர். ஆனால் இன்னைக்கு 3 எழுத்துல நிற்குது. நீங்கள் அத்தனை பேருமே வச்ச பேரு MKR. நான் என்னத்தை நடிச்சு MKR என் பேரே கிடையாது, விடு. MKR பப்புனு காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் ஒரு 7 பேர் எரிச்ச தாங்காம முடிக்கிறேன். எத்தனையோ பேர் எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தேன் ஏலே மைசெட்டு எங்கேயே இருக்குதுடா, இன்னொரு ஏத்துங்க. இப்போ தானடா ஓனர் ஆக சொன்னேன், அதுக்குள்ளே ஆயிட்டீங்களா? அறுக்கிற ஆளத்தேன் அந்த ஆடு நம்புமா, வளர்க்குற ஆளை எப்பயுமே அந்த ஆடு நம்பாதான். உண்மைதான். இந்த வளர்க்குற ஆள் சின்ன குட்டியிலேருந்து ஒரு செம்பரியம் குட்டி வளங்க, அதை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குங்க. நீ ஒன்றுக்கு இருந்தால் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். சிக்கனை கொடுத்தா எலும்பை சப்பும், குட்டையை திங்கி, ஆமாடா கொய்யா பழமெல்லாம் திங்கி. நான் செம்பரி குட்டி நிறைய வளர்க்குறேன்ல, என்ன கொடுத்தாலும் திங்கி. கிணத்துல நீ குதிச்சின்னா உன் முதுகுலி அதுவும் குதிக்கும். இது செம்பரியம் குட்டி பழக்கம். ஆனால் வளர்த்தவனை அந்த ஆடு நம்பாது, அந்த வியாபாரியத்தையே நம்பும். அந்த வியாபாரி வந்து ஆடை பார்க்க சொன்னவனே அந்த கிடாயை விலை மதிப்பார், வந்தவனே தொடைய ஒரு பிடி பிடிப்பார். அந்த கிடா தொடைக்கு ஊட ஒன்று கிடக்கும் தூக்குண்டு, அதை அப்படி பிடிச்சி கிச்சிக்கிச்சான்ட்டுவார். அப்போ அந்த கிடா அவன் நல்லா பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் பண்ணு, காலை இழுச்சி வைக்கிறேன் அப்படியே ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த கிடா நினைக்க நம்ம வளர்த்தையும் கூட ஒரு நாள் கூட அந்த ஆங்கில டச் பண்ணல. ஆனால் இவன் பேச மட்டும் சென்ட்ரிங் வரைக்கும் போகிறான், உள்ள அண்டர் கிரவுண்ட்லாம் போகிறான், நல்லா கசக்கிறான். இவன் நல்ல பயலாக இருக்கான், அங்கிட்டு போய் அடிச்சு விடுவான் அப்படி சொல்லி அவனை நம்பி இந்த கெடா போயிடறான்.
ஆனால் அவன் 5 மணிக்கு லைட்டை போட்டு தண்ணியை தொலைச்சு தூக்கி போட்டு வெட்டிடுவேன்னு அந்த முட்டைக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? அட ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு அட என்ன வேறுபாடு? எத்தனைய பேரை எதையா நிமிஷம் வெளியே வாரேங்க. அடேங்க அப்பா, கூட்ட மக்கள் அலைக்கடலில் திரண்டிருக்காங்க. என்ன நடக்குதோ? கூத்து நடக்குது. நல்லா தெளிவா சொல்லு, என் காதுல வேற மாதிரி. கூத்து கூத்து நடக்குது. கூத்து என்ன கூத்து? வள்ளி திருமணம் நாடகம் என்ற கூத்து. என்னப்பா எல்லாம் இப்படி ஓரவஞ்சனையா இருக்கிறீங்க? ஆமா. எப்ப பார்த்தாலும் வள்ளிக்கு திருமணம் வள்ளிக்கு திருமணம்னு வந்திருக்கிற வள்ளிக்கே கல்யாணம்னா கூட வர டான்ஸ்கார பிள்ளைங்க தோழி நாங்களா இழுச்சவாயா? நீங்க தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிங்க. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணமான உடனே திருச்சி டான்ஸுக்கும் யாருக்கும் 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 மைக் செட்டுக்கு செத்தாண்டாவே. மைக் செட்டு பேர் என்னங்க? முத்துமாரி. முத்துமாரி. நாளையோட நீ குத்துமாரி. சாமி பேரா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. காலையில திருச்சி விஜயநாத மாத்திட்டு தான் பஸ் ஏறுவேன். வாமா போலாமா? போலாமே. பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். ஏக்கா அது செக்ஸ் இல்லக்கா, செக் 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 செக். ஹலோ ஹலோ. ஷார்ப் வைங்க, இன்னர் வைங்க, எக்கோ லைட்டா வைங்க, பெட்டிக்கார மைக்கில் எருத்த வைங்க. ஹலோ. அப்புறம் எங்களை எல்லாம் அழகாக எடுத்து தெல்ல தெளிவாக யூடியூப்பில் எங்களை காண்பித்துக் கொண்டிருக்கும் முருகா, என் அன்பு தம்பி முருகா. அவனுக்கு இப்ப விடிட்டு பாத்துக்குவோம். என் நண்பன் தான். நண்பன் உனக்கு நண்பன், எனக்கு தம்பி. நல்லபடியா சேனல்ல எல்லாரையுமே ரொம்ப அழகா போட்டுட்டு இருக்க. உன்னால நிறைய பிள்ளைங்க வாழுதாட்டு இருக்குது. அதனால நன்றி நன்றிகள் தான். வணக்கம். போமா போலாமே. பட் கிக்கெட் பருகின பத்தி சொல்லுமா? கிக்கெட் பருகின பத்தி சொல்லுமா? பட் கிக்கெட் பருகின பத்தி சொல்லுமா? திருச்சி விஜி, திருச்சி விஜி. ஒரு பெட்டி டான்ஸ் பண்ணா வாங்கி பாடுங்க. உங்க பாட்டில் பிழை உள்ளது. என் பாட்டில் பிழையா? ஆமா. என் பாட்டில் பிழை என்று கூறிவிட்டானே பெட்டிக்காரன். ஆமா. வைக்கிற நீங்க வைக்கிற சினிகளை வைக்காமலே போகிறீங்க பெட்டிக்காரே. அட என்னத்தே, அட என்னத்தே. ஏமா 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 ஏமா. நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். செல்வண்ணே நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். மணி தம்பி நீ இருக்கேன்னு பாக்குறேன். சண்முகண்ணே நீங்க இருக்கிறீங்களே பாக்குறேன். இல்ல பெட்டிக்காரனை தூக்கி போட்டு நொறுக்கி போடுவேன்.
எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்லை. அப்படி பாடலாமா? கரெக்டா தானே அப்படி இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, பாட்டு அப்படியா இருக்கு. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்லையா? அப்படி இல்லைங்க. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்ல. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சம் இல்ல. அக்கா குண்டிய பார்த்த ஒரே தம்பி நீயா தான் இருக்க. நல்லா இருக்குக்கா. அருளனை எப்படி பக்கா டீசெண்டா இருக்காங்க. யாரு அவர் சைடு பார்வையில பார்த்தது எனக்கு அது மத்த டான்ஸ பாப்பாப்ல என்ன பார்க்க மாட்டாப்ல. சிக்கப்பா ஒண்ணு மட்டும் வச்சுக்காவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே. சிக்கப்பா ஒண்ணு மட்டும். ஹலோ ஹலோ, நீ கொஞ்சம் வைங்க, ஒண்ணுமே பாட முடியல. ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் வைங்க, லைட்டா லைட்டா வைங்க. அந்த கூட்டத்தில் இப்ப கிளப்புடுக்கு. என்னது கிளப்பி விட்டுருவோமா கூட்டத்தை? ஹலோ, இந்த மாதிரி கொழுந்து மல்லிகைப்பூ. ஹலோ ஹலோ, அவ்வளோதான். அப்படியே விடுங்க, அப்படியே ஒன்றும் இல்லை. அதோடைய இந்த சைடில் இருக்கிற குரூப் ரொம்ப அலப்பறையை கொடுத்துட்ருக்கு. கிளப்பி விட்ருவோமா கூட்டத்தை? அதுக்கு முன்னாடி என் அன்பு தம்பி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ஏன்னா ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லது செய்கிற பையன், மக்களுக்காக வாழக்கூடிய பையன். அன்பாலயம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாரு. அதுக்கு எம்கேஆர் ராதாகிருஷ்ணனுக்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப ஒழுக்கமான பையன் அருளண்ணே, ரொம்ப ஒழுக்கமானவன். பொம்பளை வாடையே சும்மா சொல்லக்கூடாது. தினமும் 1000 டான்ஸை பார்க்குறா. எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் வலிய மாட்டாப்புல. ரொம்ப நல்ல பையன், தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்கிறாப்புல. அப்புறம் ஏன்டா மொன்ன நாயே டே, ஏண்டா மானங்கட்ட பையல, ஏண்டா மல்லாக்கோட்டை பையல, எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் இவனுக்கெல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் வேற. நீங்கெல்லாம் பத்தாது எங்க நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு குரூப்பு ராதாகிருஷ்ணனுக்கா? இப்ப அவன் என்னத்த மேடையில செஞ்சு கிழிச்சான்? எதுக்கு இப்ப கை தட்டுறீங்க, ஆராவரம் பண்றீங்க? நல்ல ஆம்பளை, நல்ல ஒரு சிறந்த பப்புன்னு இவ்வளவு நல்ல விஷயம் செய்யறவன் டான்ஸ் பேர சொல்லல உனக்கு வாயில புண்ணாடா? ஏண்டா மானங்கட்ட பையல, முகரைங்களையும் ஆளையும் பாரு. எப்ப முருகா, காலையில சேனல்ல நீ இந்த விஷயத்த போடலன்னு வச்சுக்கோ, உன் கேமராவை நொறுக்கி விடுவான். நொறுக்கி என்னடா பேசிட்டான்? என்ன வாசிச்சான் அவன்? நோட்டீஸ் கரெக்டா தானே வச்சிச்சாங்க அண்ணே. கரெக்டா தான் வச்சிச்சு. என்ன வாசிச்சான்? திருச்சி விஜயோட தொட 120 கிலோவா. நீ என் கூட வந்து பாத்தியாடா மானங்கட்ட பயல? நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு ராதா இந்த மேடையில என்கிட்ட 1 மணி நேரம் மண்டிடுற. மண்டி போட்டு என்ன பண்ணனே? என்ன தவணனே? மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும். மற்ற டான்ஸுக்கார பிள்ளைங்கள ஒன்றும் இல்லாத பிள்ளைய மேடையில வர்ணிக்கிறான். அந்த கட்டு இந்த கட்டு நல்ல வாயிலெல்லாம் எனக்கு வருது. கூட்டம் அதிகமா இருக்குன்னு பாக்குறேன். இவனுக்கு ஒரு தொன்னை நக்கி வேற மருதமணி குஞ்சுமணின்னு. அது யாருது?
2 பையில இன்னைக்கு மேடைக்கு வரட்டும். இன்னைக்கு இவங்க 2 பையிலையும் உரிச்சு எடுக்கல நானு. கூட்டத்துல கை தட்டுறீங்க. ஏங்க டான்ஸ் திருச்சி விஜி நோட்டீஸ்ல போட்டிருக்காங்கல்ல, அவன் அந்த பேரை தானே சொல்லணும். இவன் என் கூட குடும்பம் நடத்தினானா? என்ன சொல்றான்? 100 ஞாபகம் வச்சிருக்காரு. அப்ப நாளைக்கு பூரா இந்த நினைப்புல தானே உட்கார்ந்துருப்ப நீனு. அப்படினால ராதாகிருஷ்ணனை மருதமணி சந்திப்பதுக்கு முன்பதாக இந்த பாரு ஒரு டிக்கெட் எந்திரிக்குது, அதோட போயிரு. உள்ள வரவே கூடாது கூட்டத்துக்குள்ள. எல்லா கூட்டத்தையும் அருளனே கிளப்பலான்னு பாக்குறேன். அண்ணியா? அண்ணன் யாரு? எனக்கு அண்ணன் வேணுயா, தங்கச்சி. எம்கேஆர் அண்ணன் அண்ணியா? ஐயோ, அண்ணன் அண்ணி நல்லா போட்டுக்கிட்டு. நீலா காயுது நீரும் நல்ல நீரும், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். நிலா காயுது நீரும் நல்ல நீரும், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். தூக்கம் அல்லவா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோறு ஆற போடலாமா. நிலா காயுது பெட்டிக்காரன் தானே, வாங்கி பாடு. எப்படி பாடுறது? பாட சொல்லுங்க. மணிகண்ட பெட்டி வேணும்னு கேக்குறீங்கல்ல, கை தட்டுறீங்கல்ல, பாட சொல்லுங்க. நீங்க பாடும்போது நான் டான்ஸ், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ பாடு. அருளனே, என்ன வாஸ்து சரியில்லையா? நீதான் வாயில வச்சு அடைச்சிட்டியா, அப்புறம் என்ன? மணிகண்டங்க, உங்க குரல்ல இந்த பாட்டை கேட்கணும் ஆசையா இருக்கு, பாடுங்க. இந்த பாட்டையா? இல்ல திறக்க மாட்டாப்ல. நிலா காயுது. எதுக்கு கண்ணை மூடிட்டு பாடுற? நீ நானும் என்ன உறவு முறை? நீங்க அக்கா, நான் தம்பி. நல்லா 2 பேரும் செஞ்சு ஊருக்காரங்க பாக்கட்டும். எப்படி? நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். தண்ணி கேக்குமே
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி என்று கலை வணக்கம். எம்கேஆர் ராதா வெளியில வாடா.